ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் கொழுக்கட்டை ரொம்பவே சிம்பிளாக எப்படி சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போது அதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம், அடுத்து ஜீனி 1 ஸ்பூனு. இப்போது அதில் நல்லா சுடுதண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக விட்டுறாமல் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி சூடாக இருக்கும், அதனால் கரண்டியை வச்சு கிண்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து ஆறுனதும் கையால் இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாத்திரம்லாம் ஒட்டாமல் வரணும் மாவு. இப்போது அதை சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அது மாதிரி உருட்டிக்கோங்க. இது மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. இது மாதிரி இருக்கிற மாவெல்லாம் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து இது மாதிரி அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா சுடுதண்ணி கொதிக்க விடுங்க. 1 கப் மாவு எடுத்திங்கன்னா இல்லை ஒரு 3 கப் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திக்காயிடும் உருண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம். இப்போது நம்ம உருட்டி வச்ச அந்த உருண்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ அந்த உருண்டையெல்லாம் போட்டதும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ அதில் பால் 1 டம்ளர் ஊற்றிக்கிறோம். அடுத்து ஜீனி 1 கப்பு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க வாசனைக்கு. நல்லா கொதித்து வெந்ததும் இதில் தேங்காய் துருவல் 1 கப்பு துருவி வச்சுருக்கோம்ல, அது இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு நல்லா ஒரு கொதிக்கட்டும். அருமையாக வெந்து நல்லா வாசம் வருது. ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது பால் கொழுக்கட்டை. ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.